Hello children, welcome back to my channel. இப்போ இந்த வீடியோல நாம class 12 mathematics CBSE continuity and differentiability chapter 5 பார்க்க போறோம். ஓகே, இதுல இருக்கக்கூடிய important definitions and formulae இதெல்லாம் நம்ம ஒரு குவிக்கா டிஸ்கஸ் பண்ணிடலாம். continuity at a point, continuous function அப்படின்றது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ கண்டினியூஸா இருக்கும், எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது, பீக் இருக்கக்கூடாது, பீக்ஸ் இல்லாம ஸ்மூத் கர்வா இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, a function f is said to be continuous at x is equal to a if f of a exists. மூணு விதமா நம்ம சொல்லலாம். ஒரு continuity at a point exists அப்படின்றது எப்ப சொல்லலாம்னா, if f of a, அதாவது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல if f of a exists. ஓகே, அடுத்தது limit x tends to a exists, that is limit x tends to a minus f of x is equal to, அதாவது left hand function should be equal to, or left hand limit should be equal to the right hand limit, or left hand function should be equal to the right hand function அப்படி சொல்லலாம். limit x tends to a minus f of x is equal to limit x tends to a plus f of x. ஓகே, மூணாவது limit x tends to a f of x is equal to f of a. இது மூணுத்துல இது மூணு ஃபில்ஃபுல் ஆச்சுனாக்க நாம என்ன சொல்லலாம், அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் கண்டினியூஸ் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா, a function is said to be continuous if it is continuous at every point of its domain. நான் சொன்ன மாதிரி எந்த பிரேக் இருக்கக்கூடாது, பீக்ஸ் in the sense ஸ்மூத் கர்வா இல்லாம மவுண்டன் பீக்ஸ் மாதிரி வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி பீக்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா, பிரேக் பாயிண்ட்டும் இருக்கக்கூடாது, பீக்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாம ஸ்மூத் கர்வா வந்ததுனாக்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும், அந்த டொமைனோட ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த கர்வ்ல அந்த கர்வ் வந்து ஸ்மூத் கர்வா இருந்ததுன்னா நாம வந்து we say that it is continuous and it is called the domain of continuity அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கம்ஸ் discontinuous function. discontinuousன்றது obviously இந்த மூணு கண்டிஷனும் fulfill ஆகாது. இது function f is said to be discontinuous if it fails to be continuous at x is equal to a due to any one of the following reasons. அதாவது f of a does not exist நே வரும். ஓகே, அந்த ஒரு பர்டிகுலர் இதுல அந்த ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகாது. அதே மாதிரி limit x tends to a f of x does not exist எப்போனா, left hand limit is or left hand function is not equal to the right hand function அப்படின்றதுனாலும் அது வந்து discontinuous function சொல்லலாம். அதாவது limit x tends to a minus f of x is not equal to limit x tends to a plus f of x. third வந்து பாத்தீங்கன்னா limit x tends to a f of x is not equal to f of a. ஓகே, so இதெல்லாம் தான் discontinuous functionsக்கு உள்ள qualities or characteristics ன்னு சொல்லலாம். ஓகேவா, so kinds of discontinuity அப்படின்னு பாத்தீங்கன்னா, removable discontinuity, function f has removable discontinuity at x is equal to a if limit x tends to a f of x is not equal to a, f of a. அதாவது we can remove this discontinuity by redefining f of a. அதாவது இந்த discontinuity இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம கண்டினியூட்டியா எப்படி மாத்தலாம்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த discontinuity-ய நம்ம we have to redefine it. okay, redefine as f of a ன்னு நம்ம redefine பண்ணா இந்த discontinuity-ய நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கிற அந்த functions we call it as removable discontinuity ன்னு சொல்றோம். non removable discontinuity அப்படின்றச்சே, அதாவது நாம என்ன சொன்னோம், limit x tends to, அதாவது left hand function is not equal to the right hand function அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. limit x tends to a minus f of x is not equal to limit x tends to a plus f of x and non-removable discontinuity of second kind. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து non-removable discontinuity சொல்லலாம். இந்த கேஸ்ல f of x does not exist ன்னே சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் நாம ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஒன்று பார்த்துடலாம். if a function f is defined as f of x is equal to modulus of x minus 4 divided by x minus 4 at x not equal to 4 and 0 at x is equal to 4, show that it is continuous everywhere except at x is equal to 4. Show that it is continuous
அதாவது 4 தவிர பாக்கி எல்லா பாயிண்ட்லயும் அது கண்டினியூஸ் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் given f of x is equal to modulus of x minus 4 by x minus 4 at x not equal to 4. அதுதான் இப்போ left hand function. And 0 at x is equal to 4, that is now going to be the right hand function. ஓகேவா? ஸோ அப்படின்னா இது எப்படி நம்ம இப்போ எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f of x, இப்போ இது மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால you can write it as f of x is equal to minus of x minus 4. ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன்லேயே மாடுலஸ் ஃபங்க்ஷன்றது அப்சல்யூட் வேல்யூ. ஸோ இப்போ இதோட நெகட்டிவ் ஃபேக்டர் எடுத்தேன்னா minus of x minus 4 by x minus 4. அப்போ இது வந்து என்ன வரும், this will now become equal to minus 1 ன்னு வந்துரும் for all values greater than 4, sorry lesser than 4, for all values x lesser than 4. அதே மாதிரி if I take the positive value x minus 4 by x minus 4, positive factor எடுத்தேன்னா I'll get 1 for all values x greater than 4. சரியா? and 0 இன்னொன்று என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 0 at x is equal to 4. ஓகே, ஆல்ரைட். இப்போ நம்ம இந்த மாடுலஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு விதமா பிரிச்சிட்டோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ ரெண்டா பிரிச்சிட்டோம். நெகட்டிவ் x minus 4 by x minus 4 when x is lesser than 4 and x minus 4 by x minus 4 when x is greater than 4. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா when x is greater than 4, sorry lesser than 4 அப்படின்றச்சே we get f of x to be equal to minus 1 இல்லையா? அதே மாதிரி when x is greater than 4 னா we get the function f of x is equal to 1 ன்னு வருது. so first இதை அனலைஸ் பண்ணலாம். so when x is equal to, so when f of x is equal to, sorry when x is lesser than 4 f of x is equal to minus 1 அப்படின்னு வந்தது இல்லையா? so இது வந்து being a constant function, it is continuous for all values when until x is lesser than 4. x is lesser than 4 வரைக்கும் இது வந்து constant function. so இது constant ஆ இருக்கு, it is continuous ன்னு சொல்லலாம். also அதே மாதிரி when x is greater than 4 அப்படின்னு பார்க்கறச்சு f of x is equal to 1 ன்னு வருது. so that is also a constant function, so it is continuous at each and every point until x is greater than 4. சரியா? so இது ரெண்டு அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ now let us consider when x is equal to 4. okay, when x is equal to 4 நாச்சுன்னா அப்ப என்ன ஆகும், limit x tends to 4 minus f of x is equal to, அப்ப என்ன வருது, what is the value we get, limit x tends to 4 minus 1 ன்னு வருது. okay, which is equal to minus 1. alright, so அதே மாதிரி limit x tends to 4 plus f of x, அப்ப என்ன வருது, அதுக்கு limit x tends to 4 f of x is 1 இல்லையா, which is equal to 1, and limit x tends to 4, oh sorry, when I'm sorry children, when f of x, okay, f of 4 ன்னு எடுத்தீங்கன்னா f of 4 is equal to 0. okay, so இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, left hand limit is not equal to the right hand limit. ஏன்னா இது -1 வருது, இது +1 வருது, so they are not equal. so f of x is not continuous at x is equal to 4. okay, f of x is not continuous at x is equal to 4. okay va? so f of x is every, அதாவது x is equal to 4 தவிர பாக்கி எல்லா பாயிண்ட்ஸ்லயும் it is continuous. இது constant function வருதுனால it is continuous except at x is equal to 4. சரியா? இது இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் ஆஃப் discontinuity or continuity இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது derivative at any point. A function f is said to be derivable at any point x if limit delta x tends to 0, f of x plus delta x minus f of x by delta x exists finitely and it is denoted by f dash of x. so இது அப்படியே நீங்க limit x delta x tends to 0, f of x plus delta x minus f of x by delta x அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து that is now going to give you the derivative of the function f dash of x. okay, so இதுல important derivations அப்படின்னு பாத்தீங்கன்னா important formulae நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது,
d by dx of x to the power of n is nx to the power of n minus 1, and d by dx of a constant is 0. D by dx of ax plus b raised to the power of n is equal to n a to the power of ax plus b n minus 1. ஓகேவா? ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் இதில் n x to the power of n பண்ணுறோம் இல்லையா, அதே இங்கே தான் அப்ளை பண்ணும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் குட்டியாக ஒரு டிப்ஸ் தரேன். அதாவது என்னன்னா, இது y இல்லையா, ax plus b to the power of n வந்து y இல்லையா. அப்போ let me work it on the board. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ given வந்து என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to ax plus b raised to the power of n. Okay, raised to the power of ax plus b raised to the power of n. So நம்ம யூஷுவல் ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி dy by dx is equal to என்ன வரும்னா n ax plus b raised to the power of n minus 1. இப்போ நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப ax b கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிடும். ஆனா ax டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், ஏன் வரும். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில இருக்கிறதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும், உள்ள இருக்கிறதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். இதுதான் செயின் ரூல். ஓகே, ஸோ n a raised to the power of ax plus b raised to the power of n minus 1. சரியா? அடுத்தது d by dx of a to the power of x is log x is equal to ax log a. d by dx of e power x is e power x. d by dx of log x is equal to 1 by x. d by dx of log x base a is equal to 1 by x log a. ஓகே, இதுக்கும் log x க்கும் டிஃபரன்ஷியேட், நேச்சுரல் லாகரிதம்ஸ்க்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. log x னா ஜஸ்ட் 1 by x போட்டுடலாம், ஆனா இதுக்கு 1 by x log a வரும். ஓகேவா? அடுத்தது d by dx of modulus of x is equal to x by modulus of x. d by dx of sin x is equal to cos x. d by dx of cos x is equal to minus sin x. d by dx of tan x is secant squared x. d by dx of cot x is equal to minus cosecant squared x. d by dx of secant x is equal to secant x tan x. d by dx of cosecant x is minus cosecant x cot x. d by dx of a times f of x is a d by dx of f of x. a constant இல்லையா, அதனால அதை தனியா ஐசோலேட் பண்ணிட்டா d by dx of f of x. d by dx of f of x plus or minus g of x னா இதை தனித்தனியா நீங்க பிரிச்சிடலாம். f of x க்கு தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி g of x தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே வந்து. ஆனா ப்ராடக்ட் ரூல் அப்படின்றச்சே சிம்பிளா சொல்லணும்னா ஐ கேன் நவ் ரைட் இட் லைக் சே, இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x into g of x அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன பண்ணலாம், f of x uன்னு எடுத்துக்கலாம். அப்போ f dash of x is equal to u dash. அதாவது d by dx of f of x is u dash. அதே மாதிரி g of x வந்து v ன்னு எடுத்துக்கலாம். அப்போ g dash of x is equal to v dash. So product rule படி, according to the product rule, u v dash plus v u dash. Okay, f of x into g dash of x plus g of x into f dash of x. Okay, இது சிம்பிளா, அது ரொம்ப இதுவா சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா u v dash plus v u dash. this applies எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும். சப்போஸ் you have u v w மூணு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது f of x into g of x into h of x அப்படின்னு மூணு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, அப்போ f of x uன்னு எடுத்துக்கலாம், g of x வந்து v ன்னு எடுத்துக்கலாம், h of x w ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், u v w dash plus u v dash w plus u dash v w. ஓகே, ஹவு மச் எவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் நீங்க இந்த மாதிரி நம்ம இந்த சிம்பிள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல்ன்றது when you divide or quotient rule, not product rule, product rule தான் இப்ப பார்த்தோம். now going to the quotient rule. Quotient rule is when f of x divided by g of x அப்படின்றதுனா, அதே மாதிரியே let us take f of x is equal to u, so f dash of x will be equal to u dash. அதே மாதிரி g of x is equal to v, so g dash of x will be v dash. Okay, g dash of x is equal to v dash. So நம்மளோட ஃபார்முலா படி இப்போ d by dx என்ன வரும்னா, so y dash or y dy by dx is equal to,
So y is equal to இப்படி கொடுத்திருக்காங்கன்னா you can say it is nothing but v squared. Denominatorல v squared வந்துரும். vu dash minus uv dash. Okay? vu dash minus uv dash by v squared. இதுதான் quotient rule. ஓகேவா? So இதுதான் வந்து இந்த quotient rule define பண்ணோம். Okay? Next is d by dx of inverse functions பாருங்க. Sin inverse of x is 1 by root of 1 minus x squared. d by dx of cos inverse of x is minus 1 by root of 1 minus x squared. d by dx of tan inverse of x is 1 by 1 plus x squared. d by dx of cot inverse of x is equal to minus 1 by 1 plus x squared. d by dx ரொம்ப secant and cosecant வந்து நமக்கு ரொம்ப ரேரா தான் வரும், பட் ஸ்டில் பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, d by dx of secant inverse of x is equal to 1 by modulus of x into root of x squared minus 1. அதே மாதிரி d by dx of cosecant inverse of x is equal to minus 1 by modulus of x into root of x squared minus 1. So secant inverse of x and cosecant inverse of x ரொம்ப ரேரா தான் நமக்கு வரும். So அதை பத்தி நீங்க ரொம்ப பாதர் பண்ண வேண்டாம். பட் sin inverse, cos inverse, tan inverse இது மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நீங்க ரொம்ப பாதர் பண்ண தேவையில்லை. பட் இது மூணு வந்து இந்த மூணு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா செயின் ரூல். If y is a function of x and x is a function of z, then y is a composite function of z. Then by chain rule, dy by dz is equal to dy by dx into dx by dz. இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்தலாம் நம்ம எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு. பாத்தீங்கன்னா சப்போஸ் சே y is equal to cos of x squared அப்படி கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது பாத்தீங்கன்னா cos x, cosன்றது ஒரு ஃபங்க்ஷன், x squaredன்றது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு செயின் ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், u is equal to x squared எடுத்துக்கலாம். அப்போ du by dx வந்து என்ன வந்துடும், 2x வந்துடும் இல்லையா? இப்போ y will now become cos u. இப்போ differentiated with respect to u, அப்போ dy by du is equal to minus sin u அப்படின்னு வந்துடும். So therefore dy by dx is equal to dy by du into du by dx. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. நம்ம ஆல்ரெடி ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? that is equal to minus of sin u into 2x. சரியா? இப்போ uக்கு திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. what do you get? minus of sin of u வந்து x squared எடுத்தோம் இல்லையா? sin of x squared into 2x, or the answer is minus 2x sin of x squared. ஓகேவா? ஸோ அதை தான் உங்களுக்கு ஈஸியா நான் என்ன சொன்னேன், முதல்ல எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோலா டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன், அதுக்கப்புறம் sin of x squared போட்டுடலாம். ஓகே, காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x squared வந்துடும். அதுக்கப்புறம் x squared திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x வந்துடும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. minus of 2x into minus of 2x into sin of x squared அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுதான் செயின் ரூல். நெக்ஸ்ட் இஸ் derivative of implicit functions. Implicit functions என்றது பாத்தீங்கன்னா அதாவது where it involves a constant, அதாவது y is equal to f of x வந்து implicit function அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா f of xy is equal to c, அதாவது it is equal to a constant அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். say for example பாருங்க, x cube plus y cube plus x squared y is equal to 5. இது ஒரு implicit function. இதோட derivation எப்படி வரும் பாருங்க, x squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x squared ஆகும், y cubed differentiate பண்ணா 3y squared dy by dx. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணாலுமே dy by dx கூடுதலா போடணும் நீங்க. ஓகே, சோ y cubed வந்தா 3y squared dy by dx. அதே மாதிரி இது x squared y இருக்கு பாத்தீங்களா, இது ப்ராடக்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணா x squared into y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx plus y into x squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஓகே, சோ இத தான் இப்படி போட்டுருக்காங்க. நமக்கு வேண்டியது dy by dx தான். அதை மாத்திரம் கிளப் பண்ணிடுங்க, பாக்கி எல்லாம் அந்த சைடு கொண்டு வந்துட்டா. So dy by dx காமன் அவுட் பண்ணிட்டா என்ன வரும், 3y squared plus x squared is equal to பாக்கி ரெண்டு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகே, 3x minus 3x squared minus 2xy அப்படின்னு வந்துடும். ஓகே, so therefore நமக்கு வேண்டியது வெறும் dy by dx தான் இல்லையா? So dy by dx is equal to minus 3x squared plus 2xy divided by 3y squared plus x squared. ஓகேவா? Next is derivative of logarithmic functions. Logarithmic functions வந்து பாத்தீங்கன்னா I'll give you an example. Say இப்ப logarithmic functionக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க.
given y to the power of x is equal to x to the power of y கொடுத்திருக்காங்க. இது parametricum implicit functionsலயும் வரும், logarithmic ரூலும் அப்ளை பண்ணலாம். ரெண்டும் ஒரே இதுல அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி பவர்ஸ்ல வந்தாலே நம்ம logarithmic ரூல் அப்ளை பண்ணிடலாம். So apply logarithm on both sides. அப்ப என்ன வரும்? log of y raised to the power of x is equal to log of x raised to the power of y. So by rules of logarithms இப்ப என்ன வரும்? x log y is equal to y log x. இப்ப பாத்தீங்கன்னா நான் differentiate பண்ணனும்னா I have to apply the product rule on both sides. ஓகே, so அதுபடி பாத்தீங்கன்னா இப்போ uv dash plus vu dash. இப்போ x u ன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. u v dash logarithm of log of y பண்ணீங்கன்னா 1 by y into dy by dx plus vu dash log y into 1. ஓகே, இது left hand side. This is equal to right hand sideல அதே மாதிரி u y வந்து u எடுத்துக்கிறேன், log x v ன்னு எடுத்தா v dash will become 1 by x plus v u dash dy by dx. y differentiate பண்ணா dy by dx. இப்போ நாம என்ன பண்ணலாம்? dy by dx எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? so dy by dx வெளில கொண்டு வந்துட்டேன்னா I will get it as x by y minus log x. ஓகே, is equal to y by x minus log y. Alright, so that would give me dy by dx is equal to y by x minus log y divided by x by y minus log x. Or இதை further on simplify பண்ணா that will give you minus of that is equal to y minus x log y divided by y, the whole thing divided by x minus y log x divided by x. Or இதை further flip பண்ணிட்டாக்க that will be giving you y minus x log y divided by x into y by x minus y log x. சரியா? or y by x வெளில எடுத்துட்டு இந்த மாதிரி கூட நீங்க எழுதலாம். y minus x log y divided by x minus y log x. This is the final answer. சரியா? all right, இப்போ logarithmic function பார்த்துட்டோம். parametric functionsன்றது என்னன்னா அதோட parametersல இருக்கும். for example இப்ப பாருங்க, let us look into an example. Say given y is equal to sin t and x is equal to cos t. So dy by dx கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃபங்க்ஷனை with respect to t பண்ணீங்கன்னா dy by dt கிடைக்கும். ஓகே, so dy by dt is equal to cos t. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை with respect to t பண்ணா dx by dt that is equal to minus sin t. So therefore dy by dt ரெண்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா divided by dx by dt will give you dy by dx. Okay, so dy by dx is equal to dy by dt divided by dx by dt which is equal to cos t by minus sin t which is equal to minus cot t. சரியா? இதுதான் parametric functions. Okay, so derivative of function with respect to another function, இது ஒரு important thing. Remember, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் with respect to another function பண்ணு. so y is equal to f of x கொடுத்திருக்காங்க, u is equal to g of x கொடுத்திருக்காங்க. so dy by du is equal to dy by dx by du by dx. so so finally you get it as du by dx. இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் so that உங்களுக்கு ஈஸியா புரியும். alright, look children, differentiate log sin x with respect to root of cos x. ஒரு function with respect to another function. Okay, so இப்ப நாம என்ன பண்ணலாம்? let us take u to be equal to log of sin x. Okay,
இது du by dx, இது differentiate with respect to x. அப்ப என்ன வரும்? du by dx is equal to 1 by sin x. ஏன்னா log of sin x வந்து 1 by sin x ஆயிடும். Into sin x differentiate பண்ணா cos x. Alright. So that will give you, which is nothing but cot x. Cos x by sin x is cot x. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? Let us take b to be equal to root of cos x, which is nothing but cos x raised to the power of half. சரியா? இப்போ dv by dx வந்து என்ன வரும்? இது differentiate this with respect to x. அப்ப என்ன வரும்? half cos x raised to the power of n minus 1 இல்லையா? half minus 1 will give you minus half into cos x differentiate பண்ணா minus sin x. Okay? So that is equal to minus sin x divided by 2 root of cos x. சரியா? இப்ப நமக்கு வேண்டியது என்னது? du by dv. அப்ப இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். So we need du by dv, which is equal to du by dx divided by dv by dx. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன வரும்? cot x divided by minus sin x by 2 root of cos x. Or further simplify பண்ணா that will give you cot x into 2 மேல போட்டுறேன் root of cos x divided by minus symbol கூட மேல எடுத்துடலாம் by sin x. சரியா? This is a simple function. Or sin x கூட நம்ம cosecant x ன்னு எழுதினோம்னா you can write it as minus 2 cot x cosecant x root of cos x. ஃபைனலா இப்படி கூட நீங்க சிம்பிளை பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஆர்டர் டெரைவேட்டிவ். செகண்ட் ஆர்டர் டெரைவேட்டிவ்ன்றது dy by dx கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா? திருப்பி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அது வந்து நமக்கு d squared y by dx squared வந்துரும். That is the second order derivative. That is d by dx of dy by dx. இதுதான் இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. Say for example, now let me give you, so y is equal to sin x அப்படி இருக்குனாக்க அப்ப dy by dx என்ன வரும்? dy by dx is equal to cos x and d squared y by dx squared என்ன வரும்னா இது திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும் minus sin x. Or you can also say d squared y by dx squared is equal to minus y. ஏன்னா y வந்து sin x இல்லையா? minus y ன்னு சொல்லலாம். Okay? So sometimes they'll ask you to say prove d squared y by dx squared minus plus y is equal to 0. Prove that d squared y by dx squared plus y is equal to 0. If y is equal to sin x, prove that d squared y by dx squared plus y is equal to 0. அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு finally நீங்க எழுதிடலாம் d squared y by dx squared plus y is equal to 0 அப்படின்னு சிம்பிளா ப்ரூவ் பண்ணிடலாம். இப்ப பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்ததுனா தான் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம செகண்ட் ஆர்டர் டெரைவேட்டிவ்ஸ் வந்து டெரைவ் பண்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம earlier எக்ஸாம்பிளோட பார்த்தோம் இல்லையா? y is equal to sin t, x is equal to cos t. இந்த மாதிரி ஒரு பாராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இப்போ dy by dt என்ன வரும்? dy by dt is equal to cos t. dx by dt என்ன வரும்? minus of sin t. So dy by dx என்ன பார்த்தோம்? dy by dt divided by dx by dt. இல்லையா? அப்படின்னா cos t divided by minus sin t which is equal to minus cot t அப்படின்னு பார்த்தோம். இல்லையா? minus cot t. Alright. இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வந்தது இல்லையா? minus cot t. Okay. So நமக்கு செகண்ட் ஆர்டர் டெரைவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ d squared y by dx squared கண்டுபிடிக்கணும்னா it is now going to be d by dt of cot t, sorry, d by dx of, not d by dt. Okay, d by dx of cot. So இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா d by dx of dy by dx into dx by dt dx by, sorry children, d by dt, not d by, ஏன்னா d by dt of dt by dx. இப்ப பாருங்க இந்த dt dt cancel ஆயிடும், d squared y by dx squared வந்துரும். ஓகே?
ஸோ டி பை டிடி ஆஃப், ஸோ மறுபடியும் எழுதுற பாருங்க, டி பை டிடி ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதை dx by dt ஆல டிவைட் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். ஓகேவா? நம்ம dy by dx கண்டுபிடிச்சிரோம் இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு that divided by dx by dt. ஓகே? so that divided by, or இப்படி போட்டுறேன், that divided by, so d by dx of 40, நமக்கு dx by dt என்ன வந்தது, minus sin t. so that divided by minus sin t. சரியா? இப்போ இது வந்து d by dx வந்து இந்த cot t க்கு என்ன வரும், minus cosecant square t இல்லையா, minus cosecant square t into already இது 1 by sin t நம்ம என்ன எழுதலாம், cosecant எழுதலாம் இல்லையா. so cosecant t minus of cosecant, or minus of minus plus ஆயிடும். so the answer is cosecant cubed t. so d squared y by dx squared is equal to cosecant cubed t. ஸோ ரிமெம்பர், நிறைய சில்ட்ரன் வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, dy by dx கண்டுபிடிச்சிட்டு அதையே அப்படியே வந்து இதை மாத்திரம் டிஃபரன்ஷியேட் பண்ணா போறாது, இது டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதை dx by dt ஆல நீங்க டிவைட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? dx by dt ஆல அதை நீங்க டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு d squared y by dx squared கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திங், யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே? So next is Rolle's theorem. Of course இந்த வருஷம் உங்களுக்கு Rolle's theorem வந்து delete பண்ணிருக்காங்க, and Lagrange's mean value theorem, இது ரெண்டுமே வந்து it is not in your syllabus, so அதனால அதை நம்ம omit பண்ணிக்கலாம். so till this you have to be careful. so நம்ம வந்து second order derivative வரைக்கும் நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்ம போட்டுக்கலாம். Rolle's theorem and mean value theorem வந்து ரெண்டுமே delete பண்ணிருக்கிறதுனால it's in the deleted portions ன்றதுனால let us not concentrate on that. ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் டெரைவேட்டிவ் வரைக்கும் இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லாமே தரோவா பார்த்துக்கோங்க. இந்த கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கோ த்ரூ தட். இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸையும் நீங்கள் போட்டு பாருங்க. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் கிவ் த கமெண்ட்ஸ். ஓகே? இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி என்ன நீங்கள் எனி டைம் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஏன்னா நான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். ஏன்னா நான் இன்னும் நிறைய வந்து வீடியோஸ் ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால பேப்பர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து இண்டிவிஜுவலாக இது பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். ஓகே சில்ட்ரன்? அண்டில் தென், குட் பை.